அனைவருக்கும் வணக்கம். யுபிஎஸ்சி பயிலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறது யுபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் தேர்வுக்கான தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் 2ஆம் தாளுக்கான விரிவான பாடத்திட்ட விளக்கம். பாடத்திட்டத்துக்குள்ளே போகலாம். பாடத்திட்டம் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பிரிவு பண்டைய இலக்கியம், 2வது பிரிவு நவீன இலக்கியம், அதாவது ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அண்ட் மாடர்ன் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியத்தில் குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம் மற்றும் திருப்பாவை. நவீன இலக்கியத்தில் கவிதை, கட்டுரை, புதினம், சிறுகதை, நாடகம் மற்றும் நாட்டுப்புற இலக்கியம். முதல்ல பண்டைய இலக்கியத்தை பார்த்துருவோம். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 தொகைனா ஒன்றுமில்ல, ஒரு 8 நூல்கள் இருக்கின்றன. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு மற்றும் புறநானூறு. நம்ம பாடப்பகுதியில் குறுந்தொகை மற்றும் புறநானூறு இடம்பெற்றிருக்கின்றன. தமிழர்கள் வாழ்வியலை அகம் என்றும் புறம் என்றும் பிரித்திருந்தார்கள். அகவாழ்வு அப்படின்னா தலைவன், தலைவி, அவர்களுடைய உணர்வுகள் குறித்த வாழ்வியல். குறுந்தொகை பாடல்கள் எல்லாமே அகப்பாடல்கள் தான். புறவாழ்வு அப்படிங்கிறது என்னன்னா அரசியல், கொடை, வீரம், போர், வாணிபம் மற்றும் பல. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சமூகம் குறித்த அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கும். புறநானூறு அப்படிங்கிறதுல புறப்பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக திருக்குறள். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதாவது ஒரு 18 நூல்கள் இருக்கும். நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, கார் 40, களவழி 40, திருக்குறள், இன்னும் சில. இதில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய நூல். எக்காலத்தவர்க்கும் எந்நாட்டவர்க்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்கள் நிறைந்த நூல். நமக்கு பாடப்பகுதியில் பொருட்பாலில் இருக்கக்கூடிய அரசியலும் அமைச்சியலும் இடம்பெற்றிருக்கின்றன. அரசியல்ல ஒரு அரசும் அரசனும் எப்படியெல்லாம் இயங்க வேண்டும், எப்படியெல்லாம் இயங்கக்கூடாது என்பதை விளக்கி கூறுகிறார் வள்ளுவர். அமைச்சியல்ல ஒரு அமைச்சருக்கான இலக்கணம் என்ன, கடமை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். இப்போ இந்த அறிவுரைகளெல்லாம் அரசனுக்கும் அமைச்சனுக்கும் மட்டுமே கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் அப்படின்னு நாம் நினச்சிக்க வேண்டாம். இது எல்லாமே சிவில் சர்வன்ட்ஸ் ஆன நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அறிவுரைகள் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு படிக்கும்போது தோணிகிட்டே இருக்கணும். இது நம்மளுடைய கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை எப்பவுமே நினைவில் வச்சுட்டே இருங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணலாம், இது என்னடா ஒரு ஹார்ட் கோர் லிட்ரேச்சராக இருக்கிற மாதிரி இருக்குதே, கடினமாக இருக்கும் போலையே, இது இவ்வளவு கடினமாக படித்து நமக்கு என்ன பயன் இருக்க போகின்றது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். இப்போது இந்த தமிழ் படிக்கிறதுனால நீங்கள் ஆப்ஷனல் பேப்பரில் மட்டும் இல்லை, உங்களுடைய ஜிஎஸ் பேப்பர்ஸ்லேயும் எஸ்ஏ பேப்பர்ஸ்லேயும் இந்த தமிழை பயன்படுத்த முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த பாடலில் வரக்கூடிய முக்கியமான வரிகளை உங்கள் ஜிஎஸ் பேப்பரில் ஆன்சர்ஸ்லேயும் எஸ்ஏ பேப்பர்லேயும் நீங்கள் பயன்படுத்த முடியும். பாடல்களோட கோர் கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கோர் கான்செப்ட்ஸை நீங்கள் உங்கள் பதிலில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய ஆன்சரோட டைமென்ஷனே மாறும். ஏன்னா இந்த கருத்துக்கள் அப்படி வலிமையான கருத்துக்கள். உங்கள் பதில் ரொம்ப யூனிக்காக தெரியும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா.
ஏன்னா வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற கோட்ஸை விட உங்களுடைய கோட்ஸ் வந்து வேறுபட்டு நிற்கும் இல்லையா, வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கட்டாயமாக இட் வில் ஸ்டாண்ட் அவுட். அப்போது இது யார் இந்த பதில்களை இப்படி எழுத முடியும் அப்படின்னா, தமிழ் எழுத படிக்க தெரிந்த உங்களால் மட்டும்தான் இந்த கோட்ஸு, இந்த ஒன் லைனர்ஸு, இது எல்லாமே வந்து உங்கள் பதில்களில் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து காதல் பாடல்களாகவே இருக்குது. இது வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டான நமக்கு வந்து இது எப்படி பயனளிக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இப்போ வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இது காதல் பாடல்கள் மட்டுமல்ல, இதை நீங்கள் ஆழமாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு பாடலும் ஒரு குறிப்பிட்ட லேண்ட்ஸ்கேப்பை மையமாக கொண்டு இருக்கும். ஐந்திணை கோட்பாடு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சங்க காலத்தில் தமிழர்கள் வந்து நிலத்தை ஐவகையாக பிரித்திருந்தனர்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை. அப்போ இங்கே இந்த நிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலத்தின் குறியீடு மட்டுமல்ல, இது வந்து ஒரு முழுமையான ஒரு ஈகோசிஸ்டம். அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதாவது செடிகள், கொடிகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் இந்த பாடல்களில் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு பாடலில் ஒரு மலையோ இல்லை அருவியோ தேனோ யானையோ வந்தால் நீங்கள் அதை குறிஞ்சி பாடல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஒரு பாடலில் நாரை அப்படிங்கிற பறவை வந்துச்சு அப்படின்னா அது நெய்தல் நிலம் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மருத பாடல்களில் வேளாண்மை குறித்த குறிப்புகள் நிறைய இருக்கும். அப்போ ஒரு plant or animal in this song actually functions as a coded map reference, letting us know the poem's setting. அப்போ ஒரு landscape plus ecosystem plus emotion, இந்த மூன்றையும் இணைத்து மனித உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் தான் குறுந்தொகை பாடல்கள். அதாவது தமிழகத்தோட, அதாவது பண்டைய தமிழகத்துடைய ஜியாகிரஃபி, எக்காலஜி, அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் லைஃப் ஆகியவற்றை பதிவு செய்யும் ஒரு கல்ச்சுரல் ஆர்கைவ் அப்படின்னு நீங்கள் குறுந்தொகையை சொல்லலாம். இப்போ கம்மிங் டு த ஸ்லைட், இந்த குறுந்தொகையை நீங்கள் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, சங்கம் பீரியடில் இருக்கிற இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் குறித்த கேள்விகள், என்வாயர்மெண்ட், எக்காலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா குறித்த கேள்விகளை நீங்கள் பயன்படுத்த முடியும். இதை நீங்கள் பாடல்களை படிக்க 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 உங்களுக்கு எதை எங்கே ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு தானாகவே வரும். அடுத்ததாக புறநானூறு. புறநானூரை பொறுத்த வரைக்கும் சமூக நோக்கோடு, குறிப்பாக நல்லாட்சி, அரசனின் கடமை, மனிதநேயம், நல்லொழுக்கம், சான்றாண்மை, யூனிவர்சல் பிரதர்ஹுட் போன்றவற்றை எடுத்து இயம்பும் பாடல்கள் நம்ம பாடப்பகுதியில் இருக்குது. இப்போ முதல் பாடலே பார்த்தீங்க அப்படின்னா, உண்டால் அம்ம இவ்வுலகம் அப்படின்னு தொடங்குற அந்த பாடலில் தமக்கென முயலான் நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே அப்படிங்கிற 2 வரிகள், அதாவது அந்த பாடலுடைய இறுதி வரிகள் இருக்கும். இதுதான் இந்த பாடலுடைய ஹைலைட்டே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழும் சான்றோர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்னமும் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சான்றோர்களுக்கான எசென்ஷியல் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பாடலில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிட்டிஸ் ஆஃப் அ சிவில் சர்வெண்ட். அதே மாதிரி காய்நெல் அறுத்து கவளம் கொளினே அப்படிங்கிற பாடலில் எத்திக்கல் டாக்ஸேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னொரு பாட்டில் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, அதாவது ஒரு நாட்டிற்கான உயிரே மன்னன் தான் அப்படிங்கிறத அந்த மன்னன் அறிந்திருக்க வேண்டும்
அப்போ தான் அவனால் ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துவதாகவும், இன்னொரு பாடலில் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. உங்களால் நம்ப முடியுதா? நம்ம வகுப்பில் அந்த பாடலை பார்க்கும்போது விரிவாக அதை பற்றின விளக்கத்தை பார்ப்போம். இப்போ இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக GS4 பேப்பருக்கு ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு GS4 சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபிட்டி, கவர்னன்ஸ், எத்திக்கல் லீடர்ஷிப், எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ் இன் கவர்னன்ஸ், போத் இன் ப்ரைவேட் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் அந்த சிலபஸில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ்க்கு நீங்கள் புறநானூறில் இருக்கிற எல்லா பாடலையுமே மேப் பண்ண முடியும். அடுத்தது திருக்குறளில் போனோம் அப்படின்னா இதை எப்படி GS பேப்பருக்கு நீங்கள் ரெலவெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அகேன் கவர்னன்ஸ், லீடர்ஷிப், யூனிவர்சல் எத்திக்ஸ், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படுதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் திருக்குறளை பயன்படுத்த முடியும். அடுத்ததாக காப்பியங்கள். காப்பியங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகாகவி பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க 3 பேரோட படைப்புகளுமே நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தனிச்சிறப்பு. சிலப்பதிகாரம் என்பது 5 பெரும் காப்பியங்களுள் ஒன்று. 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். நம்முடைய பாடப்பகுதியில் மதுரை காண்டம் இடம்பெற்றிருக்கின்றது. மதுரை காண்டத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு வராங்க. கண்ணகியின் சிலம்பை கோவலன் விற்க முயற்சி செய்கிறான். ஆனால் பொற்கொல்லனின் சூழ்ச்சியால் திருடன் என்று குற்றம் சாட்டப்படுகின்றான். விசாரணையின்றி மன்னனும் கோவலனுக்கு மரண தண்டனை விதித்து விடுகின்றான். கோவலனும் இறந்து விடுகின்றான். இதற்கு நியாயம் கேட்டு கண்ணகி அரசவைக்கு செல்கின்றாள். She confronts the king actually. மன்னன் அவளுக்கு பதில் சொல்லும்போது கள்வனை கோரல் கடுங்கோல் அன்று அப்படிங்கிறான். அதாவது திருடுனா டெத்து சென்டென்ஸ் தானே கொடுக்க முடியும் அப்படிங்கிறான். உடனே கண்ணகி அவளுடைய சிலம்பை உடைத்து நியாயத்தை நிரூபிக்க அரசன் அதிர்ச்சி அடைகின்றான். அரசன் சொல்றான், பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கள்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல், என் முதல் பிழைத்தது கெடுகவன் ஆயுள் அப்படின்னு உயிரை விட்டுறான். சரியா விசாரிக்காம ஒரு நிரபராதியை தண்டித்த நானா அரசன், இல்லை இல்லை நான் தான் கள்வன் அப்படின்னு சொல்லி தான் நீதி தவறிய காரணத்தினால் அங்கேயே உயிரை விட்டுறான். சிலப்பதிகாரம் வலியுறுத்தும் 3 நெறிகளில் முதல் நெறி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது. அதாவது அரசியல்ல அறநெறி தவறுபவர்களுக்கு அறமே உரிய தண்டனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நியதி. அதாவது அரசன் அறநெறி தவறினால் அவனும் தண்டனைக்குரியவன் தான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இது போக சிலப்பதிகாரத்தில் நம்மளுக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நகர அமைப்பு, சமூக வாழ்க்கை, அரசியல், பண்பாடு, இன்ன பிற செய்திகளும் நமக்கு தெரிய வருகின்றன. இதை நம்ம பாடப்பகுதியில் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காப்பியம் கம்பராமாயணம். 6 காண்டங்கள் உடையது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் மற்றும் யுத்த காண்டம். யுத்த காண்டத்தில் கும்பகர்ண வதைப்படலம் நம்ம பாடப்பகுதியில் இருக்கின்றது. காண்டம் அப்படிங்கிறது சாப்டர்னு எடுத்துட்டோம்னா படலம் அப்படிங்கிறது சப் சாப்டர்னு எடுத்துக்கலாம். கம்பராமாயணத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராவணன் சீதையை ராமனிடம் ஒப்படைக்க மறுக்கிறான்.
போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. ராவணன் தோல்வி மேல் தோல்வியை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நிலையில உறங்கிக் கொண்டிருந்த ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு செல்ல அழைக்கின்றான் ராவணன். சீதையை பறித்தது தவறு என்று கும்பகர்ணனுக்கு தெரிந்திருந்தாலும் அண்ணனுக்கான நன்றி உணர்வின் காரணத்தினால் உந்தப்பட்டு ராமனுக்கு எதிராக போரிட்டு இறுதியில் ராமனால் வீழ்த்தப்படுகின்றான். இதுதான் கதை. இந்த கதையிலையும் அந்த காலத்துல இருக்கக்கூடிய அரசாட்சி, தலைமைத்துவம், தியாகம் இதை பத்தி எல்லாமும் நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கம்மிங் டு திஸ் ஸ்லைட், யூபிஎஸ்சி ரெலவன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சிலப்பதிகாரத்தை நீங்கள் ரோல் ஆஃப் விமன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா அதுக்கு ரிலேட் பண்ண முடியும். விமன் எம்பவர்மெண்ட் அதுக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணலாம். எஸ்பெஷலி ஜுடிஷியரி அதுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் சிலப்பதிகாரத்தை பயன்படுத்த முடியும். கம்பராமாயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ்க்கு பயன்படுத்த முடியும். இந்தியன் கல்ச்சரில் சாலியன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ்லேயும் உங்களால் இதை பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியத்தில் திருவாசகமும் திருப்பாவையும் நம்மளுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன. திருவாசகம் என்பது 12 திருமுறைகளில் ஒன்று. அதாவது மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கின்றன. எல்லாமே சிவபெருமானை போற்றி பாடிய திருமுறைகள். முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம், 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம், 7ஆம் திருமுறை சுந்தரர் அருளிய தேவாரம், 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க 4 பேர்த்தையும் சைவ சமய குரவர் நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 6ஆவது தலைப்பு தான் நீத்தல் விண்ணப்பம். இதில் 50 பாடல்கள் இருக்கின்றன. இதுதான் நம்ம படிக்கணும். 5ஆவது தலைப்பு அப்படிங்கிறது திருச்சதகம். அதாவது இது பேரின்ப பெருமையை விளக்கும் பகுதி. அதுக்கப்புறம் வர்றது தான் 6ஆவது தலைப்பு. நீத்தல் அப்படின்னா விடுதலை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். விண்ணப்பம் அப்படின்னா வேண்டுகோள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பிறவி பெருங்கடலிலிருந்து நீங்கி விடுபட வேண்டுகோள் வைக்கின்றார் மாணிக்கவாசகர். கடவுளே, நான் பேரின்பத்தை அடைய வேண்டும், என்னை விட்டுறாத அப்படிங்கிற விண்ணப்பத்தை வைக்கின்ற பகுதி. இது இலக்கிய சுவைமிக்க பகுதி. எளிய சொற்களில் அழகாக ஆழமாக கருத்துக்களை மாணிக்கவாசகர் வலியுறுத்தி இருப்பார். அடுத்ததாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை. இன்னைக்கும் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள்லையும் இல்லங்கள்லையும் திருப்பாவை பாடல்கள் ஒலிப்பதை நாம் கேட்கலாம். இது கண்ணனை தலைவனாக கொண்டு ஆண்டாள் பாடுகின்றாள். ஒரு பெண் படைப்பாளியின் குரலாக இந்த படைப்பை நாம பார்க்கலாம். Coming to this slide, relevance to GS papers அப்படின்னா GS 1 பேப்பரில் ஸ்ப்ரெட் ஆஃப் பக்தி மூமெண்ட்ஸ் அண்ட் விமன் poets ஆஃப் பக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஸ்ப்ரெட் ஆஃப் பக்தி மூமெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த 2 பக்தி இலக்கியங்களையும் மேற்கோள் காட்ட முடியும். குறிப்பாக விமன் poets ஆஃப் பக்தி அப்படிங்கிற டாப்பிக்கில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் திருப்பாவையை மேற்கோளாக காட்ட முடியும். ஃபைனலாக கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். அதாவது நீங்கள் ஒவ்வொரு பாடலையும் படிக்கிற போது
எதை நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த பாடலுடைய லிட்ரரி ஃபீச்சர்ஸ், அப்புறமா அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்ற சோஷியல் வேல்யூஸ், யூபிஎஸ்சி ரெலவன்ஸ் என்ன, அப்புறமா இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் டு ரிமெம்பர், அதாவது ஒரு பாடலை படிக்கும்போது எந்தெந்த வரிகளை நாம் மனப்பாடம் செஞ்சுக்கணும், வாட் ஆர் த கீ லைன்ஸ் தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். இதை யோசனை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாடப்பகுதியில் படிக்கிற போது ஒவ்வொரு பாடல் பயிலும் போதும் இதை ஜிஎஸ் பேப்பரில் எங்கே பயன்படுத்தலாம், எஸ்ஸேல எப்படி இணைக்கலாம், எந்த வரிகளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்க்கலாம். ஆக தமிழ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மட்டுமல்ல, உங்களுடைய யூபிஎஸ்சி ரேங்கை உயர்த்துவதற்கான மிக நுட்பமான கருவி. அடுத்த வகுப்பில் நவீன இலக்கியத்தோட பாடத்திட்ட விளக்கத்தோட நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறேன்.